வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கர்நாடக இசை கலைஞர்கள்லாம் அவருடைய பாடல்களை மேடையில் பாடுவாங்க. அதில் சில பாடல்கள் திரைப்பட பாடல்களாக வந்திருக்கு. ஒரு ஆத்ம தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் மாட்டு நடந்து போயிட்டே இருப்பார். ஆனால் ஆடைகள் அது ஒரு நிறுவனமாக இருப்பார். ஆத்ம தரிசனம்னு வந்த பிறகு தனக்கு இந்த உடல் இருக்குங்கிற எண்ணமே இல்லாத சில பெண்கள் இருக்கக்கூடிய பகுதி, இந்த அந்தப்புற பகுதி வழி சிவத்தை கடந்து அவர் நாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதை பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, இவர் கத்தியால் இவர் கையை வெட்டுறார். எல்லா உயிரினங்களிலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம கூட தொடர்ந்து பல சித்தர்களை பற்றியும் அவங்களுடைய அந்த ஜீவ சமாதி, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களையும் தொடர்ந்து நமக்காக வானிலை அறிக்கை ரமணன் சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் இந்த வகையில் நிறைய விஷயங்களை இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இன்றைக்கும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். லாஸ்டா பாலயோகியை பற்றி பேசியிருந்தோம். நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய கமெண்ட்ஸும் வந்திருந்தது. உங்களுக்கு யாருன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா சார் பர்சனலா? ஐயோ, நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்னோட அந்த காலத்து சக சிஷ்யர்களாக இருந்தவங்களாம், சீடர்களாக இருந்தவங்களாம் நிறைய பேர் பேசினாங்க. சமயத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன். இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு சில ஆட்கள் என்னை பார்த்து அதை பற்றி பேசினாங்க. வேலூர்லேருந்து, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல பகுதியிலேருந்து பேசினாங்க. இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கு சதாசிவ பிரம்மேந்திரர், அவரை பற்றி பேச போகிறோம். யார் சார் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர்? பெரிய ஞானி. அதாவது அந்த டைமில் அவரை பார்த்தவங்களாம் கொடுத்து வச்சுருந்துருக்காங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்கு இருக்கார். இன்றைக்கு அந்த சமாதி வடிவில் நெருவில் இருக்கார். இன்றைக்கும் பல பேர் அங்கே போய் தவம் செய்வதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அங்கே போய் உட்காந்துட்டு அந்த மரத்தை இதெல்லாம் இருக்கிறவர் ஒரு வில்ல மரத்துக்கீழே இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடம் எங்கே இருக்குது? அது இப்போ இருக்கிற சமாதி கோயிங்கிறது நெரூருங்கிற இடத்துல இருக்குது. கரூர் பக்கத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதுதான். அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடச்சிருந்தது சார்? சில வருடங்களுக்கு முன்பே அங்கே செல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால் அங்கே போயிருக்கேன். அடுத்தது நிறைய பேர் அவர் பாடலே பாடிட்டு இருக்காங்க. கர்நாடக இசை கலைஞர்கள்லாம் அவருடைய பாடல்களை மேடையில் பாடுவாங்க. ஆமாம். அதில் சில பாடல்கள் திரைப்பட பாடல்களாக வந்திருக்கு. அப்படியா சார்? என்ன பாடல்கள் அது? தெலுங்கு படம் ஒரு படமர சந்தியாராகன்னு இருக்கு. அதில் பிபரே ராமரசம்னு ஒரு பாட்டு, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரி சங்கராபரணம் ஒரு படம் வந்தது இல்லையா? அதில் ஒரு பையன், சின்ன பையன் போடுவான், மானச சஞ்சாரேன்னு. ஸோ அதெல்லாம் அவர் பண்ணது தான். அதே மாதிரி அதனால் எம சுப்புலட்சுமி புருஹி முகுந்தேகின்னு ஒரு படத்தில் பாடியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய பாடல்கள். அது மாதிரி பஜரை கோபாலன், இந்த மாதிரிலாம் நிறைய பாடல்கள் இந்த கர்நாடக இசை அவங்கெல்லாம் கலைஞர்கள்லாம் பாடுவாங்க மேடமில். ரொம்ப பிரசித்தம் அவர் பாடல்கள்லாம். பெரிய ஞானி. இவருடைய ஜீவ சமாதிக்கு எவ்வளோ நாள், எத்தனை வாட்டி போயிட்டு வந்தீங்க சார்? அங்கே உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சந்தேகமே கிடையாது. அதாவது அந்த இதில் ஈடுபாட்டோடு போகும்போது அது கிடைக்கும். நம்ம அதுதான் அங்கிறது அந்த ஈடுபாடு ரொம்ப முக்கியம். அவர் வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப சுவையானது. அதாவது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதர், ஒரு ஞானி தான். மனிதர் இல்லை, ஞானி. இருந்தாலும் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். அவருக்கு இறை பணியும் அவர்கிட்ட இருந்திருக்கு, எழுத்து பணியும் இருக்குது. இந்த மாதிரி கீர்த்தனைகள், பாடல்களும் எழுதியிருக்கார். அவர் பன்முகத்தன்மைங்கிறது அதிலேயே தெரியும். பெரிய ஞானி.
அவருடைய வாழ்க்கை வரலாறை பத்தியும் நீங்க படிச்சு வியந்த விஷயங்களை பத்தியும் சொல்ல முடியுமா சார்? நிறையா விஷயங்கள் இருக்கு. எல்லாம் படித்தது தான் நம்மளுக்கு கேட்டு யாராலும் சொல்லி கேட்கறது தான். அவர் மதுரையில் தான் பிறக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையுடைய இந்த காலகட்டம் எவ்வளோங்கிறது சரியாக தெரிய மாட்டேங்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. நம்ம வந்து சில மனிதர்களை வைத்துக்கொண்டு சில துறவிகளை வைத்துக்கொண்டு இவருடைய காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 16ஆம் நூற்றாண்டுலேருந்து தொடங்கி அது அப்படியே ஒரு 18 நூற்றாண்டு வரை வருது. ஸோ அதனால் ஒரு 150-200 வருஷம் இருந்திருக்கணும். அவர் 150 வருஷத்துக்கு மேலே தான் இருந்திருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். இவர் பிறந்தது மதுரையில். இவருடைய தந்தை வந்து மோக்ஷ சோமசுந்தர அவதானி, அம்மா பேர் பார்வதி அம்மா. இவர் பிறந்த பிறகு திருவிசைநல்லூர் என்ற ஊர் வந்து நம்ம திருவிடைமருதூர் பக்கம் தாண்டினா வரும். அங்கே தான் படிக்கிறதுக்கு வரார். அங்கே வந்து அந்த சம்ஸ்கிருதம்லாம் கற்றுக்கிறார், வேதம்லாம் கற்றுக்கிறார். அடுத்தது இவருக்கு வந்து குருவாக இருந்தவர் வந்து காஞ்சி மடத்தினுடைய 57வது பீடம் பரமசிவேந்திர சரஸ்வதி, அவர் தான் இவர் குருவாக இருந்தவர். அவருடைய பிருந்தாவனம், அதாவது சமாதிங்கிறது வந்து திருவன்காட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவர்கிட்ட படிச்சிருக்கார், நல்ல ஞானம் உண்டு. ஆனால் அந்த முதல் காலகட்டங்களில் தர்க்கத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்தது. மற்றவரோடு இந்த வாதிடுவது என்கிறதுல தர்க்க சாஸ்திரம்னு சொல்லுவாங்க, அதில் தான் இருந்தது. எல்லாரையும் தர்க்கத்தில் வென்று விடுவார். அதுக்கப்புறம் இவர் குருக்கு அந்த விஷயங்கள் தெரியறது. அவர் வந்து அதை அவ்வளோ தூரம் ஆதரிக்கலை. காரணம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புற விஷயங்களை பார்க்கும்பொழுது உள்ளே செல்ல முடியாது. உள்ளே இருக்கிற ஆத்ம தரிசனங்கிறதுக்கு அது ஒரு தடையாக இருக்கலாம். பெரிய விளைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம்னாக்க, ஏன்னா ஒருவருடன் வாதம் புரியணும்னா நிறைய புத்தகங்களை படிப்போம், அதை வைத்துக்கொண்டு அவரோட பேசுவோம். ஏன்னா புற விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் உள் விஷயங்கள், அந்த ஆத்மாக்கான விஷயங்கள் அதில் இல்லாத போயிடும். அதை கவனிக்கிறதுக்கான நேரமும் இல்லாத போயிடும். அதனால் அவர் வந்து இதோட போகிறோம் அப்படிங்கிறார். அதுக்குனால இவர் என்ன பண்ணிடுறாருன்னா போகிறோம் அப்படின்ட்டு நிறுத்தி கொள்கிறார். அதுக்கப்புறம் ஒரு மௌனம், ஒரு காஷ்ட மௌனம்னே சொல்லலாம். அந்த மௌனம் ஆனால் பேசுவார், அப்பப்போ தேவையான போது ஒரு சில ஒரு வார்த்தைகள் வரும். பெரும்பாலும் மௌனமாக இருப்பார். ஏன்னா உள்முகமாக போகணுங்கிற எண்ணம் வந்துடுறது. அந்த உள்முகமாக போனதன் எண்ணத்தின் காரணமாக அவருக்கு ஆத்ம தரிசனமும் கிடைச்சிடுறது. ஒரு ஆத்ம தரிசனம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் மாட்டு நடந்து போயிட்டே இருப்பார். ஆனால் ஆடைகள் அது ஒரு நிறுவனமாக இருப்பார். உடனே தோணும், ஏன் ஆடையில் இருக்க நிறுவனமானு தோணும். காரணம் ஒன்றும் இல்லை, ஆத்ம தரிசனம்னு வந்த பிறகு தனக்கு இந்த உடல் இருக்குங்கிற எண்ணமே இல்லாத போயிடும். இந்த உடல் இருக்குங்கிற எண்ணம் இல்லாத போது மனிதன் எப்படி போவான்? மாட்டுக்கு அப்படியே பண்ணிட்டே இருப்பான். அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சில நிகழ்ச்சிகள், சுவையான நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. சில பெண்கள் இருக்கக்கூடிய பகுதி, இந்த அந்தப்புற பகுதி வழி சிவத்தை கடந்து அவன் நாட்டுக்கு போயின்னு இருக்கார். அதை பார்த்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் கத்தியால் இவர் கையை வெட்டுறார். வெட்டின பிறகு அதை கூட பாதரப்படாத மாட்டு நடந்து போயின்னு இருக்கார். காரணம் ஒன்றும் இல்லை, தனக்குன்னு ஒரு உடம்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தானே அதுக்கு ஒரு கை இருக்குன்னு தெரியும். இந்த எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஏன்னா எண்ணங்களே கிடையாது, மனதுன்னு ஒன்று கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி நடந்து போயிட்டுருக்கார். அப்புறம் அங்கே மக்கள் ஒருத்தர் பயந்து போயிட்டு அந்த கையை கொண்டு வந்து வெட்ட கொடுக்க அதை வந்து அப்படியே சொருகிண்டு அதை தேய்ச்சி விட்டா மாட்டுக்கு போயிட்டுருக்கார். ஸோ அதுதான் அவருடைய நிலை. பொதுவாக நிறைய மேஜிக் கீஜிக்கெல்லாம் அவெல்லாம் சித்திகள்லாம் வரப்பெற்றவர் தான். அது எப்பானும் செய்வார். அது செய்யணுங்கிறது எண்ணம் கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கார் ஒரு முறை. என்னன்னாக்கா, மகாதானபுரம் பக்கத்தில் இருக்கிற காவேரியில் இருக்கிற இடத்துல இருக்கும்பொழுது சில குழந்தைகள்லாம் மதுரைக்கு அங்கே நடக்கக்கூடிய உற்சவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லி அந்த குழந்தைகள்லாம் கொண்டு போய் அந்த இடத்துல காண்பித்து திரும்பியும் கொண்டு வந்து விட்டு விடுகின்றார். வீட்லேயும் அந்த பசங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ப முடியல. இதெல்லாம் அவங்கள திருநீர் பிரசாதம்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவர்களுக்கே அந்த ஆச்சரியம் இருந்தது. அதுதான்.
ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார். உடலை பற்றி அந்த எண்ணமே கிடையாது. ஒரு முறை காவேரி பகுதியில் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியே இந்த மண்ணெல்லாம் மூடிடுறது. அவர் அப்புறம் மேல. அவர் மேலே பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு இந்த ஊரில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க எங்கே காணுமேன்ட்டு. குழந்தைகள்லாம் சில பேர் சொல்கிறாங்க அந்த இடத்துல தண்ணி வந்துட்டு தான் அந்த இடத்துல இருந்தாருன்னு. அப்புறம் இந்த மண்ணெல்லாம் எடுத்த பிறகு இவர் எழுந்துக்கிறார், மண் நடந்து பெண்டு இருக்கார். உயிரோட தான் இருக்கு. ஆமாம், உயிரோட தான் இருக்கார். அதே மாதிரி ஒரு வாட்டி பயிரெலாம் ஏதோ இந்த கிரெயின்ஸு இந்த இது எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறார். பயிரெல்லாம் கொட்டி வச்சுருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் ஏதாவது திருட வந்துட்டாரோன்னு யாரோ நினச்சிட்டு இவர் அடிக்க வர அவரால் கையை வாங்க முடியல, அப்படியே சிலை மாதிரி ஆகி பிடிக்கிறார். எதிரிகள். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த அந்த நிலத்தினுடைய இது யாருக்கு சொந்தமாக அவர் வர்றார். வந்து இவரை வணங்குவது அதுக்கப்புறம் சரியாகப்பட்டது அவருக்கும் பின்னால் இருந்தவருக்கும். அப்புறம் இவரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். ஸோ அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்ங்கிறது நிறையா நடந்திருக்கு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்னவென்றால் விஜய ரகுநாத தொண்டமான், அதாவது புதுக்கோட்டை அரசரின் பக்தி. புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டமான் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இவரிடம் ஆசி பெறுவதற்காக சென்று அவரிடம் மந்திரோபதேசம் கேட்டார். சதாசிவ பிரம்மேந்திரரும் அதை மணலிலே அந்த மந்திரத்தை எழுதி காட்டினார். அதை படித்துவிட்டு அதை பக்தியுடன் தனது தோளின் மேல் இருந்த அங்கவஸ்திரத்தில் அந்த மணலை எடுத்துக்கொண்டு புதுக்கோட்டைக்கு புறப்பட்டு அங்கு உள்ள தட்சிணாமூர்த்தி கோயில், சமஸ்தானத்தினுடைய தட்சிணாமூர்த்தி கோயில் என்பது அந்த அரண்மனையில் இருக்கிறது. அதில் ஒரு பேழையில் வைத்துள்ளார். இன்றும் அந்த கோயிலில் அந்த பேழை உள்ளது. பக்தர்களுக்கு தரிசனத்துக்கான வாய்ப்பும் உண்டு. நீங்க பார்த்து அந்த இடத்துல வியந்திருப்பீங்கல்ல, இப்படி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு வியந்த தருணங்கள். அது எந்த விஷயத்துக்காக வியந்தீங்க? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது அந்த இடத்துல வந்து அவர் சமாதி அமைஞ்சது எல்லாமே ஒரு நல்ல சிறப்பு. அதாவது அவர் சமாதி அடைந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை வந்து ஒரு சமாதி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறேன்னா சமாதிக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சமாதி ஆகணும்னு சொல்லிட்டு வரார். அந்த இடத்துல அந்த ஒரு மரம் வந்துடுறது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சமாதி இருக்கார். அப்புறம் சொல்கிறார், சில நாட்களில் வந்து காசிலேருந்து லிங்கம் வரும், ஒரு பானலிங்கம் வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வச்சிடலாம், அது பக்கத்தில் வைக்கலாம் அப்படிங்க. பொதுவாக சன்னியாசி வந்து சமாதி ஆனது பிறகு அதுக்கு மேலே தான் வைப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, தள்ளி வேறு சந்நிதியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் காசி விஸ்வநாத விசாலாட்சி சந்நிதின்னு தனியாகவே இருக்குது. அந்த உள்ளே போனோடனே முதல்ல அதை பார்த்துட்டு தான் அந்த மரத்துக்கிட்ட போவோம். ஸோ அங்கே தான் அவருடைய சமாதி இருக்குது. நிறையா சொல்லலாம் வருது. ஏன்னா அவருடைய பணி என்பது ஏராளம் ஏராளம் ஏராளம். ஸோ அதனால் அவரை பணி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து இறை பணி இருக்குது. அதுக்கப்புறம் புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இது மாதிரி பணிகள் என்பது நிறைய இருக்குது. அதுதான் அங்கே இருக்கிறது. ஸோ அதனால் இறை பணி என்னன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த அம்மன் நிர்மாணத்துக்கெல்லாம் ஒரு உதவி செஞ்சுருக்கார். அந்த பகுதியெல்லாம் ஆண்டது வந்து இந்த தஞ்சையில் இருந்த மராட்டி அரசர். அவருடைய மகளுக்கு கண் பார்வை பிரச்சனை இருந்தது, அதையும் அவர் தீர்த்து வச்சார். அதுக்கப்புறம் தேவதானப்பட்டி என்கிற இடத்துல ஒரு காமாட்சி அம்மன் கோவில் நிறுவுவதற்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கார். அதுக்கப்புறம் இதில் வந்து கரூரில் தான் தோன்றி மலைன்னு இருக்கும், அங்கே கல்யாண வெங்கடேஸ்வரர் கோவில்னு உண்டு. ஸோ அதுலையும் இவருடைய பங்களிப்பு அந்த கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர்லேயே ஒரு அனுமான் சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள்னு கோயில்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பண்ணிருக்கார். அது மாதிரி திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் தெரியும் இல்லையா, அதில் வந்து அந்த கணவிசனில் ஒரு எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். இது மாதிரி பல இறை பணிகள் அவர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் கணக்கில் அடங்காது இவருடைய இறை பணிகள் என்பது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பானவை அதெல்லாம். அதே மாதிரி புத்தக எழுத்து பணியும் உண்டு. எழுத்து பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மசூத்திர விருத்தி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்தது யோக சுதாகரான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது எப்படின்னா பதஞ்சலி மணிமொழிகள்னு இருக்கும்.
அந்த மணிமொழிகளுக்கு பற்றி ஒரு விளக்க உரை. இப்போ பதஞ்சலியோட மணிமொழிகள் பற்றி படிக்கணும்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். விவேகானந்தரோட ராஜயோகம் ஒரு புக்கு சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ணா மடம் பப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் முற்பகுதி வந்து ராஜயோகத்தை பற்றி இருக்கும், பின்பே வந்து இந்த பதஞ்சலியோட மணிமொழிகள், அதற்கு விவேகானந்தனுடைய விளக்க உரை இருக்கும். அதே மாதிரி இவருடைய விளக்க உரை கொண்ட புத்தகங்களும் உண்டு. அடுத்தது வந்து சித்தாந்த கல்பவல்லி அப்படின்னு ஒரு புத்தகம், அத்வைத ரசமஞ்சரி அப்படின்னு இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அது மாதிரி அதனால் இறை பணியும் இருக்குது, இந்த மாதிரி எழுத்து பணியும் இருக்குது. அதை தவிர்த்து கீர்த்தனைகளும் பாடியிருக்கிறார், எழுதியிருக்கார். பாடியிருக்கான்னு சொல்லணும், எழுதியிருக்கான்னு சொல்லணும். இவ்வளோ நேரம் அவருடைய எழுத்து படைப்புகள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம் இப்போ அவருடைய கீர்த்தனைகள் அப்படின்னு நீங்களே ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துட்டீங்க. ஆமாம், அவர் என்ன கீர்த்தனைகள் பண்ணியிருக்காரு? நிறைய எழுதியிருக்கார். அது நம்மளுக்கு கிடைச்சது சிலது தான். ம். ஏன் கீர்த்தனை எழுதியிருக்கார் அப்படின்னு கூட தோணும் உங்களுக்கு. அவராவது ஒரு சென்னை ஜனலாக சில பேர் வந்து பூஜையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ம். இவர் இந்த நேரம் பூஜை அப்படின்னு இல்லாத அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால அந்த டைமில் அந்த கீர்த்தனைகள் மூலம் இறைவனை பாடுவார். இந்த சர்வம் பிரம்மமயம்னே ஒரு பாட்டு இருக்கு. எதிலும் பிரம்மத்தை தான் காண்கின்றார். அந்த உயர்ந்த நிலை அதுதான். ம். அந்த பிரம்மமயம் அப்படின்னாக்கா என்னன்னு உங்களுக்கு தோணும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், அகம் ஆத்மா குடாகேச சர்வபூத சயஸ்திதகா, எல்லா உயிரினங்களிலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்கள், அது மிருகமாக இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், அதில் உள்ள ஆத்மாவில் உரைகின்றவர் கிருஷ்ணரே. ஸோ அந்த கிருஷ்ணர் தான் இருக்கார், நம்ம உள்ளேயும் இருக்கார். அதை தான் திருமூலர் என்ன சொல்கிறார், உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் அப்படிங்கிறார். ஸோ உள்ளே இருக்கிறது வந்து பரமாத்மா தான், கடவுள் தான் இருக்கார். ஸோ அந்த உயர்ந்த நிலையில் யோக நிலையில் இருக்கிறதுனால அவருக்கு அது உடல், நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற நிலை வந்தது காரணத்தினால அவர் பார்க்கும் இடங்கள்லாம் அவருக்கு வந்து ஆத்மாவாக தான் தெரிகிறது. ஸோ அதனால தான் சர்வம் பிரம்மமயம்ங்கிறார். பிபரய ராமரசம்னு ஒரு பாட்டு இருக்குது. அதாவது இந்த ராமரசத்தை படிக்கிறனால இந்த ராமன்னு சொன்னால் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம்ங்கிறது சொல்லக்கூடியதாக அது. இந்த ஜனனம் மரணம் சொல்லுவாங்க இல்லையா, பிறப்பு இறப்புங்கிறது, இந்த சுழற்சியிலேருந்து விலகணும்னா இந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் வெளியே வரலாங்கிறது வலியுறுத்தும் முகமாக தான் அந்த பாட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பாடல்கள் இந்த மாதிரி பாடியிருக்கார். பாடல்களாகவே நிறைய வந்திருக்கு, பார்த்துருக்கோம் அது மாதிரி. ஸோ அதனால் இதெல்லாம் அவருடைய எழுதிய புத்தகங்களை படிப்பதோ அந்த பாடல்களை கேட்பது மூலமாகவோ அவர் சொன்ன வழிபடி நடந்தாலோ கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு மனிதன் செல்லலாம் என்பதே. கண்டிப்பாக சார். ஒவ்வொரு முறையுமே நீங்கள் நம்ம ஆதனுக்கு வரும்போது ஏதாவது ஒரு புதிய தகவல்களையும், ஏதாவது சித்தரை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களையுமே சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு சித்தரை பற்றி நிறைய தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.